மகா இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல முடியாமல் மண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாளை எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை வரை தேடப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வரும். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் இந்த அண்டையில் வந்திருக்கிற நேரத்தில் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். பாடல்களை நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பேசப்போகிற அடியாரின் தாமே கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி கர்த்தாவை நல்ல வார்த்தைகளால் எங்களை திருத்தி அனுப்ப முடியாமல் கெஞ்சுகிறோம். எங்கள் திருச்சபையை நீர் அபிரோதமாக ஆசீர்வதிக்க முடியாமல் கெஞ்சுகிறோம். திறந்த வாசலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். வரப்போகிற எலெக்ஷனிலே உங்களுக்கு பயந்த பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தலைவர்களாய் தரும்படியாமல் கெஞ்சுகிறோம். சுவாமி, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். துவக்க முதல் முடிவு வருந்து நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து தாங்கி வழிநடத்தல வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தன் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளிலே துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற ஒரு பழைய பாடல் உற்சாகமாக நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழிய தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழிய தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது.
ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நம் தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை காட்டிலும் நம் தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். ஆமென். இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்விடம் தொழுதிடுவோம் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மழங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பலப்படுத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். இந்த வேளையில் இந்த பாடலின் கருத்து உணர்ந்தவர்களாய் ஒரு விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தாவே, என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகமும் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். ஒரு விசுவாசத்தோடு நாம் படுகிற பிரயாசங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் மத்தியில், ஆண்டவரே நீர் என் பலனா இருக்கிறீங்க, ஆண்டவரே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த பாடலை கருத்து உணர்ந்தவர்களை நாம் பாடுவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில்
அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூஷண பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூஷண பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின ஈடில்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சிலுவையில் கிறிஸ்துவின் வெற்றி. சிலுவையில் கிறிஸ்துவின் வெற்றி. ஆதாரமான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது ரட்சிப்பு என்பது எப்படி வந்தது, யாருக்கு வந்தது என்பதை குறித்து 12வது வசனத்திலிருந்து விளக்கம் அளித்து, மக்களிடையே காணப்பட்ட பகை, மக்களிடையே காணப்பட்ட பிரிவினைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனோடு கூட சேரக்கூடிய ஸ்லாக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டானது என்று 13வது வசனமும் அதற்கு பின்பு வருகிற வசனங்களும் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இந்த மார்ச் மாதம் அல்லது பிப்ரவரி 15, 14 தேதிகளில் இருந்தே அநேக திருச்சபைகளிலே லெந்து நாட்கள், தபசு காலங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை அதிகமாக தியானிப்பதும், கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்காக நன்றி சொல்வதும், அநேகர் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை தியானித்து துக்கமுகமாய் இருப்பதும், அநேகர் இந்த காலங்களில் மாம்சம் உண்ணாமல் மரக்கறி சாப்பிட்டு தங்களுடைய உடலை ஒடுக்கி உபவாசிப்பதும், இப்படிப்பட்டதான பலவிதமான காரியங்கள் இந்த தபசு காலங்கள் அல்லது லெந்து காலங்கள், உபவாச காலங்களிலே காணப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்படிப்பட்ட இந்த உபவாச நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டு பாவமற்ற தேவன் நமக்காக பரிகாரியாக மாறி அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு கர்த்தர் நம்மை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றி அவரை தொழுது கொள்ளும்படிக்கான பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இங்கே மையமாய் சொல்லப்படுகிறது பகையை சிலுவையினால் கொன்று என்று சொல்லி. அப்படியானால் சிலுவை மையப்படுத்தப்படுகிறது. சிலுவையை குறித்து நாம் ஆராய்கிற பொழுது, சிலுவை என்பது ரோம அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக உபயோகப்படுத்திய ஒரு ஆயுதம்.
ஒவ்வொரு நாட்டிலேயும் மரண தண்டனை என்பது ஒவ்வொரு விதத்தில் கொடுக்கப்படும். அப்படியாய் ரோமர்கள் சிலுவையிலே தங்களுடைய மரண கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். சிலுவையிலே அப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற கைதி இரு கரங்களும் விரிக்கப்பட்டு கால்கள் ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்பட்டு கயிறுகளினால் கட்டப்படுவார்கள் அல்லது ஆணிகளினால் அடிக்கப்படுவார்கள். இப்படி கொடுக்கப்படுவதுதான் ரோம மரண தண்டனையாய் காணப்பட்டது. இப்படி கயிறுகளினாலே கட்டப்பட்ட அல்லது ஆணைகளால் கடாவப்பட்ட மரண தண்டனைக்குண்டான குற்றவாளி உடனடியாக செத்து போக மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் செத்து போவான். அவன் சாவதற்கு குறைந்தது 2 to 3 நாட்கள் ஆகும். அப்படியானால் சிலுவையில் ஒட்டுமொத்த சரீரமும் தொங்குகிற பொழுது ஆகாயத்து பறவைகள் வந்து அங்கே கொத்தக்கூடிய ஒரு சூழல், இரவும் பகலும் வெயில், இரவிலே பனி என்று சொல்லி உடல் நனையக்கூடிய ஒரு சூழல், தாகத்தினால் நான் வறண்டு எப்பொழுது ஜீவன் போகும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில்தான் ரோம அரசாங்கமானது சிலுவையினால் மரண தண்டனையை ரோமர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழிருந்த அத்தனை குற்றவாளிகளுக்கும் கொடுத்தது. இப்படி அவர்கள் மரித்து போனார்களாம். முதல் நாள் சத்தம் இருக்கும், அடுத்தடுத்து சத்தம் குறைந்து கொண்டே இருக்கும். உண்மையாகவே அவர்கள் செத்து போனார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் கால் எலும்புகள் முறிக்கப்படுகிறது. கால் எலும்புகள் முறிக்கப்பட்டு ஒரு அசைவம் இல்லாத பொழுது அவன் மரித்து போனான் என்று அடையாளம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு யூதர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு ரோம அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இது எப்படிப்பட்ட கொடிய மரண தண்டனையாய் இருந்தாலும் சிலுவையினால் ரட்சிப்பு அல்ல, சிலுவையினால் விடுதலை அல்ல, சிலுவையிலே தொங்கிய இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை, சிலுவையிலே ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பு. ஆக இன்றைக்கு கனம் கொடுக்கப்பட வேண்டியது சிலுவைக்கு அல்ல, சிலுவையில் மரித்த, சிலுவையில் ரத்தம் சிந்திய, சிலுவையில் தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கே. ரோமர்களுடைய மரண தண்டனையின் அடையாள சின்னமாய் காணப்பட்ட இந்த சிலுவை, அவைகளிலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் நிமித்தம் அதற்கு மரியாதை கூடினது, மகிமை கூடினது. ஆகவே தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் பல திருச்சபைகளிலே திருச்சபையின் அடையாளம் என்பதற்கு சிலுவை குறி இடப்பட்டிருக்கிறது, சிலுவை பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை நம்மை ரட்சிக்க மாட்டாது. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய பாடு மரணங்கள், அவர் நமக்காய் சிந்திய இரத்தம் மாத்திரமே நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆக நாம் மேன்மை பாராட்டுவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியம். அதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் பகை கொல்லப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் பிரிவினைகள் அகற்றப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். ஆக எபேசு திருச்சபையில் பலவிதமான பிரிவினைகளும் பகைகளும் குழப்பங்களும் காணப்பட்டது. இந்த குழப்பங்களுக்கும் பிரிவினைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், யாருக்காக மரித்தார், எதற்காக மரித்தார் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக இந்த வேத பகுதியை எழுதி அவர்களை விசுவாசத்தில், ரட்சிப்பில, தேவ அன்பில, தேவ சமாதானத்தில் ஊக்கப்படுத்துகிறதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக கிறிஸ்து அறையப்பட்டது நிமித்தம் சிலுவைக்கும் மேன்மை. அந்த சிலுவையின் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் பகையை மறைத்ததும், சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் பிரிவினைகளை ஒன்றாக்கியதும், சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் சமாதானத்தை உண்டாக்கியது. அதற்கு மேலே உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது சமாதான காரணராகி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்து பிறக்கிற பொழுதும் லூக்கா 2:14 வாசிக்கிறோம், பூமியிலே சமாதானம் என்று சொல்லி. அவருக்கு பெயர் வைக்கப்படுகிற பொழுதும்
ஏசியா 9:6 வாசிக்கிறோம், சமாதான பிரபு என்று சொல்லி. ஆக அவர் பிறந்ததற்கான நோக்கம் பூமியில பகையை கொன்று சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு, பிரிவினையை களைந்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு. அவர் மரித்ததற்கான நோக்கமும் பகையை கொன்று சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு, பிரிவினைகளை களைந்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவே கர்த்தர் கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இப்போ இன்றைக்கு இந்த உபவாச காலங்களில் ஆங்காங்கே விற்கப்படுகிற சிலுவைகளை வாங்கி அவைகளை நமஸ்கரிப்பதினாலோ, அவைகளை வணங்குவதினாலோ, அவைகளுக்கு மேன்மை கொடுப்பதினாலோ நமக்கு ரட்சிப்பு உண்டாக போவதில்லை. நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கப் போவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை இவைகளினால் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து, எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் தியானித்து அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வளம் பெறக்கூடியதாய், விடுதலை பெறக்கூடியதாய், சமாதானம் பெறக்கூடியதாய், சுகம் பெறக்கூடியதாய், ஆரோக்கியம் பெறக்கூடியதாய் அது மாறும். சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவை என்று சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு போதகருடைய குடும்பத்தில், ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த மகன். பாஸ்டர் எப்பொழுதும் அங்கும் இங்கும் ஊழியத்தின் நிமித்தம் மிகுந்த அலுவலாய் இருக்கிறது நிமித்தமாய் மகனை அதிகமாய் கவனிக்க இயலாத நிலையில அவனுடைய போக்கில விட்டுவிட்டார். அவன் வளர்ந்து வந்த காலங்களில் தன்னுடைய தகப்பனுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கவில்லை, தாயினுடைய அன்பு கிடைக்கவில்லை. ஆகவே அந்த வாலிப பிராயத்தில் அவனுக்கு ஏற்பட்ட தவறான நட்புறவுகளின் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனது. சீர்கெட்டு போனது நிமித்தம் அப்பாவுடைய பேச்சு கேட்க முடியவில்லை, அம்மாவுடைய பேச்சு கேட்க முடியவில்லை, சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுடைய பேச்சு கேட்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு தூரமாய் புறப்பட்டு போனான். அவனுக்கு பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரமாய் புறப்பட்டு போய் ஒரு சொகுசு பங்களாவிலே அவன் வாடகைக்கு குடியேறினான். அங்கே இருந்த பொழுதும் இஷ்டம் போல சாப்பிட்டான், இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்து பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் என்பது கிட்டவே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் இரவில தூக்கம் வராத பொழுது அந்த வளாகத்தில் இருந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கும் பொருட்டு இரவு 1 மணி அளவில் அவன் புறப்பட்டு போகிறான். நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய பலகை, அதன் மீது ஏறி நின்று தொட்டியிலே குதிப்பதற்காக ஏறி நிற்கிறான். இரவு 1 மணிக்கு மேலாக ஆகிறது. அவன் பலவிதமான சூழல்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பாவை வெறுத்து வந்திருக்கிறேன், அம்மாவை வெறுத்து வந்திருக்கிறேன், சபையை வெறுத்து வந்திருக்கிறேன், கடவுள் வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து வந்திருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் என்னுடைய சிந்தையில் என்னை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீச்சல் அடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஓய்வு எடுக்கலாம், மன அமைதி உண்டாகும் என்று சொல்லி பலகையின் மேல் ஏறி நின்று அவன் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து அதில் குதிப்பதற்கு ஆயத்தமானான். அப்படி 2 கரங்களையும் விரித்து ஆயத்தமாவதற்கு நிற்கிற பொழுது அவன் நின்ற நிழல் அந்த தொட்டியில சிலுவையை போன்று காட்சி கொடுத்தது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருக்கிறதை போல இவன் நிற்பது காட்சி கொடுத்தது. அப்பொழுது அவனுக்குள் ஒரு மாற்றம் உருவானது. எனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும். எனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், என்னுடைய அப்பாவோடு நல்லுறவு பகையை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவினால் முடியும். என் தாயோடு கூட இருக்கக்கூடிய பகையை இயேசு கிறிஸ்துவினால் மாற்ற முடியும் என்று சொல்லி உணர்ந்து தன்னுடைய 2 கரங்களையும் போட்டு இறங்க ஆரம்பித்தான். காலையில் மீண்டும் அந்த தொட்டிக்கு போனா தொட்டியில் தண்ணீரே இல்லை. ஒருவேளை அவன் இரவில் அவன் கை விரித்தபடி விழுந்திருப்பான். ஆனால் அவன் முகம் சிதிலமடைந்து இரத்தமாய் மாறி அவனுடைய உறுப்புகள் முகமெல்லாம்
அழிந்த ஒரு நிலையிலே தான் காணப்பட்டிருப்பான். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு அடையாளம் போன்று காணப்பட்டது அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியது, சமாதானத்தை கொண்டு வந்தது, தாய் தகப்பனோடு ஒப்புரவாக வைத்தது, சபைக்கு மீண்டும் செல்ல வைத்தது, மீண்டும் அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் வழி திறக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை மாறியது. காரணம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பு, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற சமாதானம், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற வழி நடத்துதல். ஆக இன்றைக்கு சிலுவையில் கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். எதை வெற்றி சிறந்திருக்கிறார்? பகையை வெற்றி சிறந்திருக்கிறார். எதை வெற்றி சிறந்திருக்கிறார்? பிரிவினைகளை வெற்றி சிறந்திருக்கிறார். எதை வெற்றி சிறந்திருக்கிறார்? நோய்களை வெற்றி சிறந்திருக்கிறார். எதை வெற்றி சிறந்திருக்கிறார்? சாபங்களை வெற்றி சிறந்திருக்கிறார். சாத்தானை வெற்றி சிறந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சிந்தையை அலைக்கழிக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தினாலே வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்து பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடிய நம்முடைய காலங்களில் மீண்டும் நம்முடைய குடும்பங்களில் பகை, மீண்டும் நம்முடைய குடும்பங்களில் பிரிவினைகள், மீண்டும் நம்முடைய சபைகளிலே பகை, விசுவாசிகளிடையே பகை, பிரிவினைகள், நம்முடைய சமுதாயத்தில் பகை, பிரிவினைகள், நம்முடைய தேசத்தில் பகை, பிரிவினைகள் இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான நோக்கம் பூமியிலே சமாதானத்தை ஏற்படுத்த, அவர் மரித்ததற்கான நோக்கம் பூமியிலே சமாதானத்தை ஏற்படுத்த, பகையை கொன்று பிரிவினையை அழித்து சமாதானத்தை ஏற்படுத்த, இந்த உபவாச நாட்களை அனுசரிக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபையானது, இந்த உபவாச நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும், இந்த உபவாச நாட்களை நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிட மாட்டேன் என்று மேன்மையாக கருதுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பகை இன்றைக்கு குடிக்கொண்டிருக்குமானால், பிரிவினைகள் இன்றைக்கு குடிக்கொண்டிருக்குமானால், மீண்டும் கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமானமாய் இருக்கிறது. நாம் பகையோடு கூட இருப்பதற்கு இயேசு பூமியில் வரவில்லை. நாம் பகையோடு கூட இருப்பதற்கு இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படவில்லை. நாம் பிரிந்து போய் கிடப்பதற்கு இயேசு பூமியில் வரவில்லை. நாம் பிரிந்து போய் கிடப்பதற்கு கல்வாரி சிலுவையில் இயேசு தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. நாம் பகையை களைந்து சமாதானம் பெற்றவர்களாய், ஐக்கியமுடையவர்களாய், ஒற்றுமை உள்ளவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் வாழும்படிக்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக இன்றைக்கு சற்று யோசித்து பார்த்து, இந்த உபவாச காலங்களில் அநேக ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கக்கூடிய சூழலில் சற்று நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்த்து, நமக்குள்ளே யாருக்கு விரோதமான பகை இருக்கிறது, நமக்குள்ளே எப்படிப்பட்ட பிரிவினைகள் இருக்கிறது, இதையெல்லாம் யோசித்து அவர்களோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட இணக்கம் பெறுவோம். தேவனுடைய சகல ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்திலும் திருச்சபையிலும் தேசத்திலும் உண்டாகும். அடுத்ததாக இங்கே நாம் வாசிக்கிறோம், இருதிறத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்தில் பகையை சிலுவையினால் கொன்று இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி, யார் இந்த இருதிறத்தார்? யாருக்குள்ளே இந்த பகை, யாருக்குள்ளே இந்த பிரிவினை இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இது கொஞ்சம் நாம் கற்று அறியாத பாடங்களாகத்தான் இருக்கும். ஆனால் இதை கற்று அறிந்து கொண்டு உடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டியது அவசியம். இருதிறத்தார் என்று சொல்லுகிற பொழுது இரு பிரிவினர். இந்த இரு பிரிவினருக்குள்ளே காணப்பட்ட பகை, இரு பிரிவினருக்குள்ளே காணப்பட்ட பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றாக்கினார் என்று சொல்லி எபேசு சபைக்கு அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அது 3 குறிப்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று யூதர், இரண்டாவது யூதர்களாய் இருந்து அவர்களுக்குள்ளே வெவ்வேறு குழுக்களாய் காணப்பட்ட யூத குழுவினர், இரண்டாவது யூதர், அவர்களில் இருந்து யூதர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட சமாரியர், மூன்றாவது யூதர், யூதர் அல்லாதவர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட புறஜாதியார். இந்த 3 குழுவினரைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே அடையாளப்படுத்தி
இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த 3 குழுவினரிடையே காணப்பட்ட பகை, காணப்பட்ட பிரிவினைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒன்றாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த யூதர் அல்லது யூதர்கள்? முதலாவது, யூதன் என்பவன் ஆபிரகாமின் வழி வந்தவன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆண்டவர் உலகம் முழுவதையும் படைத்து அநேக ஜனங்களை, கோத்திரங்களை, குடும்பங்களை, ஜாதிகளை ஏற்படுத்திய பொழுது தமக்கென்று ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து அவனை அழைத்து அவனுக்குள்ளே இருந்து பக்தியுள்ள சந்ததி உருவாகும்படிக்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமின் வம்சாவழியில வந்தவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இந்த யூதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் காணப்பட்டார்கள். இந்த யூதர்களுக்கென்று தனி நாட்டை ஆண்டவர் வாக்களித்தார். வாக்குத்தத்த நாட்டை பெற்றவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் தேவனால் பகிரங்கமாய் விசேஷித்த வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்தான் யூதர்கள். இந்த யூதர்கள் தேவனிடத்திலிருந்து உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட ஜனம், ஒப்பந்தம் பெறப்பட்ட ஜனம். அந்த ஒப்பந்தம், அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்பது என்ன? ஆண் பிள்ளைகளுடைய ஆண் உறுப்பின் உபரி தோல், அதனுடைய நுனி அறுக்கப்பட்டு வெட்டப்பட்டு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அது எதற்கு என்று சொன்னால் அவன் யூதன் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம். அதுதான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையாக, ஒப்பந்தமாக காணப்பட்டது. இப்படி விருத்த சேதனம் பெற்றவர்கள் மட்டுமே யூதர்கள். அடுத்தது, தேவனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள். முதல் 5 புத்தகங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அடுத்தது, இந்த யூதர்கள் எருசலேமில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். சங்கீதத்தில் 74வது சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த எருசலேமை குறித்து மகிமையாய் பேசப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் யூதர்கள் எருசலேமிலே கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த யூதர்கள் ஒரே தெய்வ வழிபாடு, அதைத்தான் உபாகமத்திலேயும் யாத்ராமத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் இந்த யூதர்கள். இந்த ஒரு தெய்வ வழிபாடு அற்றவர்களை இவர்கள் மிகவும் கீழ்த்தரமானவர்களாக, பகையாளிகளாக, தீட்டானவர்களாக எண்ணினார்கள். இந்த கீழ்த்தரம், இந்த தீட்டு, இதுதான் இவர்களிடத்திலிருந்து பிரிவினையை உண்டாக்கியது. இந்த தீட்டு, இந்த பகை, இந்த கீழ்த்தரமானது தான் இவர்களிடத்தில் இருந்து வேறு வேறு ஜனமாய் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ள செய்தது. இப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிறவர்கள் இன்னும் அநேக காரியங்களை யூதர்களை குறித்து நாம் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஜனமாய் காணப்பட்டவர்கள் தான் யூதர். இந்த யூதருக்கும் இந்த யூதர்களுக்குள்ளே இருந்து எழும்பிய சில குழுவினர், இவர்களுக்குள்ளே பகை, பிரிவினைகள் உண்டாயிருந்தது. இப்போ புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து சபை விசுவாசிகள். இந்த இயேசு கிறிஸ்து சபை விசுவாசிகளுக்குள்ளேயே பின்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு 6 பேர் ஒரு குழுவினராய், இந்த பக்கம் ஆண்கள் பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க முன்வரிசையில் ஒரு 6 பேர் ஒரு குழுவினராய், இந்த பக்கம் பெண்கள் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் ஒரு 6 பேர் ஒரு குழுவினராய், இப்படி குழு குழுவாய் பிரிந்திருக்கிறாங்க. மற்றவங்க குழுவில் சேராதவர்களும் இருக்கிறாங்க. குழுவில் சேராதவர்கள் யூதர்கள், குழுக்களில் சேர்ந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு பெயரை வைத்து கொண்டிருந்தாங்க. குழுக்களில் சேர்ந்து கொண்டவர்கள் குழுவுக்கு குழு பகை, குழுவுக்கு குழு விரோதம், குழுவுக்கு குழு பிரிவினை இப்படி காணப்பட்டது. இதுதான் இன்றைக்கும் திருச்சபைகளிலே காணப்படுகிறது. இதுதான் இன்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்திலே காணப்படுகிறது. ஆண்டவர் உபவாச நாட்களை அனுசரிக்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், குழுக்களிடையே காணப்படக்கூடிய பகைகள், சபையினிடத்தில் காணப்படக்கூடிய பகைகள், விசுவாசிகளிடத்தில் காணப்படக்கூடிய பகைகள், குடும்பத்தில் காணப்படக்கூடிய பகைகள் ஒழிக்கப்பட வேண்டும், அதற்காகவே மரித்தேன் என்று சொல்லி. அப்போ இவர்கள் எல்லாம் யூதர்கள் தான். இவர்களுக்குள்ளே குழுக்கள் இருந்தது. அந்த குழு என்ன? 6 குழு உண்டு. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஒன்று,
யூதர்கள் தான் அவர்களிலே பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்பட்ட குழுவினர் இருந்தார்கள். இதற்கு ஆதாரமான வசனம் உங்களுக்கு டிவியில் போடப்படும், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. யார் இந்த பிரதான ஆசாரியர்? ஆரோனின் வம்ச வழியில் வந்தவர்கள் தான் பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர் ஆசாரிய ஊழியம் 24 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டு அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இந்த 24 வகுப்புகளுக்கும் தலைவராய் இருக்கக்கூடியவர் தான் பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் என்றும் சீஃப் பிரீஸ்ட் என்றும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய லேவியர்களுக்கும் ஆலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியர்களுக்கும் ஒரு தலைவராய் இருப்பவர் தான் பிரதான ஆசாரியர். இயேசுவின் காலத்தில் இயேசுவை கொலை செய்வதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்களும் இந்த பிரதான ஆசாரியரே. இந்த பிரதான ஆசாரியர் என்கிற குழுவில் இருந்தவர்கள் யார்? யூதர்கள் தான். குழுவில் சேராத யூதர்களும் இருந்தார்கள், தங்களுக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டவர்களும் இருந்தார்கள். இப்போ இந்த பிரதான ஆசாரியர்களுக்குள்ளே ஒரு பெருமை, இந்த பிரதான ஆசாரியர்களுக்குள்ளே ஒரு பகை, நாங்கள் தான் பெரியவர்கள், மற்றவர்கள் சாதாரணமானவர்கள் என்று சொல்லி ஒரு பகையும் பிரிவினையும் ஏற்பட்டு அந்த ஜனங்களிடத்திலிருந்து சற்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே பகையும் விரோதமும் பிரிவினையும் உண்டானது. இது யூத குழுக்களில் பிரதான ஆசாரியர்களாய் காணப்பட்ட முதல் குழுவினிடத்தில் ஏற்பட்ட பகை பிரிவினை. இரண்டாவது, இந்த யூத குழுவில் காணப்பட்டவர்கள் யார்? வேத பாரகர். அதை குறித்து அங்கே வசனம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. வேத பாரகர் யார்? இந்த வேத பாரகர் அடிப்படையில் இவர்கள் யூதர்கள் தான். இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளின் நிமித்தம் அவர்கள் தங்களை வேறுபடுத்தி கொண்டார்கள். இந்த வேத பாரகர் அரசர்களுக்கு எழுத்தர்களாக பயன்படுத்தப்பட்டவர்கள், எழுத்தர்களாக செயல்பட்டவர்கள். ராஜா என்ன சொல்றாரோ அதையெல்லாம் எழுதக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். காலப்போக்கில் ஆங்காங்கே கண்டெடுக்கப்பட்ட வேத சுருள்களை அவர்கள் தோல் சுருள்ல அவங்க எழுதி வைக்கக்கூடியவர்களாய், நகல் எடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டவர்கள் தான் இந்த வேத பாரகர். அடுத்தது, வேதத்தின் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளெல்லாம் அறிவு பெற்றவர்கள் தான் வேத பாரகர். அதுக்கு அடுத்தது, இந்த வேத பாரகர் இயேசுவின் காலத்தில் இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. இப்போ இவர்களும் சாதாரணமான யூதர்கள் தான். ஆனால் வேத பாரகர் என்கிற நிலையில் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் வேத அறிவு பெற்றிருந்தபடியினால், வேதத்தை நகல் எடுக்கக்கூடியவர்களாய், காப்பி பண்ணக்கூடியவர்களாய் இருந்தபடியினால், ராஜாக்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாய் இருந்தபடியினால், சாதாரண யூதர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பகை, சாதாரண யூதர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பிரிவினை உண்டானது. இது இரண்டாவது குழு. மூன்றாவது குழு பரிசேயர். இந்த பரிசேயர் என்கிற குழுவிற்கும் சாதாரண யூதர்களுக்கும் இடையே பகையும் பிரிவினையும் உண்டானது. இந்த பரிசேயர் என்பவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து வெளிவந்த பின்பு அந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தார்கள். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அத்தனை பிரமாணங்களையும் கடைபிடிப்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட்டவர்கள். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துக்கு உண்மையான விளக்கங்களை சொல்லாமல் தாங்களே புதிய புதிய விளக்கங்களை ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த பரிசேயர். அது மட்டுமல்லாமல் இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் அநேக புதிய பாரம்பரியங்களை யூத மார்க்கத்தில் கொண்டு வந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். அதுக்கடுத்தது, தேவனை பின்பற்றுவதை உண்மையாய் தொழுது கொள்ளாமல் ஒரு சடங்காக மாற்றியவர்கள் தான் பரிசேயர். அது மட்டுமல்லாமல் தாங்கள் சாதாரண யூதர்களிடத்தில் இருந்து தங்களை வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு உயர்ந்த சிறந்த வஸ்திரங்களையும் அங்கிகளையும் தரித்து கொண்டவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். எங்கு பார்த்தாலும் தெருவில் நின்று நீண்ட ஜபம் பண்ணக்கூடியவர்கள் இந்த பரிசேயர்கள். பிறரை குற்றம் சாட்டுவதற்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடியவர்கள் பரிசேயர்கள். மற்றவர்களுடைய பார்வைக்கு பரிசுத்தமானவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ
பாவத்தினாலும் மாய்மாலத்தினாலும் நிறைந்திருந்தது. இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம் என்கிற காரியத்தினால், நியாயப்பிரமாணத்திற்கு புதிய விளக்கம் கொடுக்கிறோம் என்கிற காரியத்தினால், இவர்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணுகிறோம் என்கிற காரியத்தினால் சாதாரண யூதர்களை அற்பமாய் எண்ணி, சாதாரண யூதர்களை பகைத்து, சாதாரண யூதர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தினார்கள். இந்த பிரிவினை, இந்த பகையைத்தான் கிறிஸ்து சிலுவையிலே கொன்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது யூத குழுக்களிடையே காணப்பட்ட பிரிவினை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, சதுசேயர். இவர்களும் யூதர்கள் தான். ஆனால் இவர்கள் தங்களுக்கென்று சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு சாதாரண யூதர்களை காட்டிலும் தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொண்டார்கள். இந்த சதுசேயர் என்கிறதான கூட்டம் நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி ஏற்றுக்கொள்வார்கள். எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பத்திரமா வச்சுக்குவோம், அதுபடி நடக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்மளை போல அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். வேதத்தை படிப்போம், ஆனால் வேதத்தின்படி செய்ய மாட்டோம் அப்படி என்கிற ஒரு நிலை காணப்படுகிறது. அது போல இந்த சதுசேயர் காணப்பட்டார்கள். அதுபோல அதற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்களை, பரிசேயர்கள் கொடுத்த விளக்கத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பரிசேயர் பின்பற்றின பாரம்பரியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பரிசேயர் மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை உண்டு என்று நம்பியதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். பரிசேயர் தேவதூதர்கள் உண்டு என்று நம்பியதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஆனால் என்ன செய்வாங்களா? கடினமாக நியாயம் தீர்ப்பாங்களாம். அவங்க கொடுக்கிற தீர்ப்பு, அதில் இருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள். ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை சற்று சற்று உயர்த்தி சாதாரண யூதர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பகையையும் பிரிவினையும் உருவாக்கி கொண்டார்கள். அடுத்தது இந்த யூத குழுவில் காணப்பட்டவர்கள் யார்? நியாயசாஸ்திரி. நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றவர்கள் நியாயசாஸ்திரி. நியாயப்பிரமாணத்திற்கு நன்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் நியாயசாஸ்திரி. நியாயப்பிரமாணத்துக்கு நன்கு போதிக்கக்கூடியவர்கள் நியாயசாஸ்திரி. நியாயப்பிரமாணத்தை நல்ல நியாயம் பேசக்கூடியவங்க நியாயசாஸ்திரி. இங்கே கூட நிறைய பேர் நியாயம் பேசுகிறவங்களாம் இருக்கிறோம். ஆனால் இப்படி வேறுபடுத்தி கொண்டு பகையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த பகையை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே கொன்றார். இவர்கள் தங்களுடைய நியாயத்தினாலும் போதிக்கக்கூடிய திறனினாலும் விளக்கம் தரக்கூடியதினாலும் சாதாரண யூதர்களுக்கும் தங்களுக்கும் இடையே பிரிவினையை, பகையை ஏற்படுத்தினார்கள். அடுத்ததாக இந்த யூத குழுவில் காணப்படக்கூடியவர்கள் ஏரோதியர். ஏரோதியர் யார் என்று பார்க்கிற பொழுது இவர்களும் சாதாரண யூதர்களே. ஆனால் ஏரோது அரசனையும் அவருடைய வம்சத்தாரையும் பின்பற்றியவர்கள் ஏரோதியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அரசியல்வாதியாக யாரெல்லாம் காணப்பட்டார்களோ அவர்கள் ஏரோதியராக காணப்பட்டார்கள். பரிசேயரை எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த ஏரோதியர் காணப்பட்டார்கள். இயேசுவுக்கு எதிராக செயல்பட்ட கூட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்களும் இந்த ஏரோதியராய் காணப்பட்டார்கள். ஆக முதல் தேவன் படைக்கிற பொழுது, அழைக்கிற பொழுது, தெரிந்து கொள்ளுகிற பொழுது, பரிசுத்தமாக்கப்பட்ட பொழுது, அவர்களை ஆசீர்வதித்த பொழுது, உடன்படிக்கை பண்ணின பொழுது அவர்கள் எல்லாரும் சாதாரணமான பொதுவான யூதர்களே. காலப்போக்கில் அவர்களிடையே தாங்கள் நியாயசாஸ்திரி என்கிற ஒரு குழுவினாலும், தாங்கள் ஏரோதியார் அரசியல்வாதிகள் என்கிற ஒரு குழுவினாலும், தாங்கள் சதுசேயர் என்கிற ஒரு குழுவினாலும், தாங்கள் பரிசேயர் என்கிற ஒரு குழுவினாலும் அவர்கள் தங்களை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பகையும் பிரிவினையும் உண்டானது. இன்றைக்கு உபவாச நாட்களை அனுசரிக்கக்கூடிய, பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாட்களில் திருச்சபைகளுக்குள், கிறிஸ்துவ வட்டாரத்திற்குள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் கிறிஸ்துவர்களை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் முதலாய் அந்தியோக்கியாவில ஸ்ரீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் கிறிஸ்துவர்கள். ஆனால் நமக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கு பாருங்க. இத்தனை பிரிவு இருந்தால் எங்கேருந்து எழுப்புதல் வருது? அப்போ இத்தனை பிரிவுகள், நிறைய பிரிவு இன்னும் பெருகிட்டே போகுது. நிறைய பிரிவுகள் பெருகிட்டே போகுது. எங்களுடைய திருச்சபையில் இந்த கொள்கை உண்டு, இது உண்டு, அது உண்டு என்று சொல்லி பிரிந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பிரிவினைகளை, பகைகளை அழிக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இது கிறிஸ்துவ வட்டாரத்தில் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பகையும் பிரிவினைகளும் குடும்பங்களிலேயும் காணப்படுகிறது.
குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தாய் ஒரு பக்கம் இருப்பால், தாயோடு ஒரு பிள்ளை இருக்கும், அப்பாவோடு ஒரு பிள்ளை இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. அப்போ குடும்பத்திற்குள்ளேயே பகை, குடும்பத்திற்குள்ளேயே பிரிவினை. சமுதாயத்திலேயும் அப்படிதான். 4 தெரு இருக்கும், 2 தெரு ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும், இன்னொரு 2 தெரு ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும், இல்லைன்னா 3 தெரு ஒரு பக்கமோ 1 தெரு ஒரு பக்கமோ அப்படி சேர்ந்திருக்கும். அங்கே பகையும் பிரிவினையும். சபையில் 250 பேர் இருக்காங்க, 200 பேர் ஒரு பக்கமோ 50 பேர் ஒரு பக்கமோ, இப்படி பகை பிரிவினைகள். தேசத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர்களை ஆதரிப்பதில் பகை பிரிவினைகள். இவைகள் எல்லாவற்றையும் அழிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினால் கொன்று இரத்திருத்தாரையும் ஒன்றாக்கி தம்முடைய சரீரமாக பாவித்து தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யூத குழுக்களிடையே காணப்பட்ட பகை பிரிவினை. 2வது, யூதர் சமாரியரிடத்துல காணப்பட்ட பகை பிரிவினை. இவைகளை ஒழிக்கும் பொருட்டு கர்த்தர் சிலுவையில தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். 2வது காணப்படக்கூடிய யூதர்களை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால சமாரியரை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். யார் இந்த சமாரியர்? யூதர் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் தான். சமாரியர் என்று வேறுபடுத்தப்படுகிற பொழுது தென் தேசத்தவர். சாலமோனுடைய ஆட்சி காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் 2 தேசங்களாக 2 நாடுகளாக பகுக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. தென்னாடு என்றும் வடநாடு என்றும். தென்னாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே தெய்வ வழிபாட்டினை கொண்டு எருசலேமிலே தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். இவர்கள் யூதர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொண்டார்கள். வடநாட்டில் இருந்த 10 கோத்திரத்தார் சமாரியாவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள். இவர்கள் காலப்போக்கில் சமாரியர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டானது. காரணம் என்ன? இஸ்ரவேல் வடக்கு நாட்டின் கடைசி அரசனான ஓசையா கிமு 720 அசரிய அரசன் சல்மார் அங்கே வந்து யுத்தம் செய்து இவர்கள் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு போகக்கூடிய காலங்களில் சல்மான் சார் என்கிறதான அசரிய அரசன் இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கும் வெவ்வேறு நாட்டுக்கும் கொண்டு போய் குடியமர்த்தி ஆகாதவங்க வயதானவங்களை மட்டும் அங்கே விட்டுட்டு வேறு நாட்டில் வேறு பாஷை வேறு தெய்வ வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சமாரியாவில் வடக்கு தேசமான அந்த பகுதியில் குடியேற்றினான். அப்படி குடியேற்றப்பட்ட பொழுது மிஞ்சி இருந்தவர்கள் அல்லது சிறையாய் கொண்டு போகப்பட்டு திரும்பியவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பிய பொழுது அங்கே இருந்தவர்களுக்குள்ள கலப்பு திருமணம் செய்தார்கள். கலப்பு திருமணம் செய்தபடியினால் அவர்கள் சாதாரண யூதராய் இருந்த பொழுதும் தென் தேசத்தவரால் பகைக்கப்பட்டார்கள். தென் தேசத்தவர்களால் பிரிவினைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் யூதர்கள் அல்ல, சமாரியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இந்த சமாரியர் தீட்டானவர்கள் என்று சொல்லி கருதினார்கள். இந்த சமாரியர் தரக்குறைவானவர்கள் என்று சொல்லி கருதினார்கள். இந்த சமாரியர் எங்கள் பகுதிக்கு வரக்கூடாது, நாங்களும் அவர் பகுதிக்கு போகக்கூடாது என்கிறதான ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். சமாரியர் சாதாரண யூதரே. சமாரியர் ஒரு தெய்வ வழிபாட்டினை பின்பற்றினார்கள். இந்த அசரிய படையெடுப்பிற்கு பின்பு பல தெய்வ வழிபாடு உண்டானது. யூதர்கள் எப்படி எருசலேமில் தொழுது கொண்டார்களோ அதே போல சமாரியர்கள் கெரிசிம் என்கிற மலையில தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் தொழுது கொண்டது போல கெரிசிம் என்கிற மலையை அவர்கள் தெரிந்து கொண்டு அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இந்த சமாரியர் முதல் 5 புத்தகங்களை மாத்திரம் நம்பினர். யூதர்கள் ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் நம்பினார்கள். ஆனால் இவர்கள் 5 புத்தகங்களை மட்டும் நம்பினாங்க. தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வ வழிபாடு கொண்டிருந்த யூதர்களாய் இருந்த சமாரியர்கள் அசரிய படையெடுப்பிற்கு பின்பு கலப்பு திருமணம் செய்தது நிமித்தமாய் தீட்டானர்கள். அவர்கள் ஒரு தெய்வ வழிபாட்டினை மீறி பல தெய்வ வழிபாடு வந்தது, தீமிதித்தல் வந்தது, நாள் பார்த்தல் வந்தது, பலி கொடுக்கக்கூடிய காரியங்கள் வந்தது, அந்நிய தெய்வத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை காரியங்களும் அவர்களுக்குள்ளே வந்தபடியினால் யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தனர். இந்த வெறுப்பு பகையாக மாறியது.
இந்த வெறுப்பு பிரிவினையை ஏற்படுத்தியது. ஆனால் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரட்சிப்பை ஏற்படுத்தியதற்கு பின்பு யூதர்கள் சமாரியர்கள் என்கிறதான பிரிவினை இல்லாமல் அத்தனை பேருக்காகவும் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது என்பதை மையப்படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எல்லோரும் திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது இரண்டாவது தரப்பினர், யூதர் சமாரியர். மூன்றாவது இந்த இரு தரப்பில் காணப்படக்கூடிய குழுவினர் யார்? யூதர் புறஜாதியர். ஏற்கனவே யூதர்களை குறித்து சொல்லிவிட்டபடினால புறஜாதியரை குறித்து இங்கே நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44லிருந்து 48 வரைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அங்கே போடப்படக்கூடிய வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று படித்து கொள்ளலாம். யார் இந்த புறஜாதியார்? யூதர் அல்லாத அனைவரும் புறஜாதிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இந்த யூதர்கள் ஒரு தெய்வ வழிபாட்டினை பெறாத அத்தனை பேரும் புறஜாதியர்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் யூதர்களுடைய பார்வையில் அற்பமாய் நினைக்கப்பட்டார்கள். யூதர்களுடைய பார்வையில் தீட்டானவர்களாய் கருதப்பட்டார்கள். இவர்கள் புறஜாதியார் ஒன்றான மெய்தெய்வனை அறியாதவர்களாய் இருந்தபடியினால அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு உண்மையற்ற கடவுள்கள், போலி கடவுள்கள் அநேக உண்டு. புறஜாதியார் பல தெய்வ வழிபாட்டினை கொண்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட காலப்போக்கில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த காலங்களில், மரித்து உயிர்த்தெழுந்த காலங்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ரட்சிக்கப்பட்ட புறஜாதியினரை யூத கிறிஸ்தவர்கள் திருச்சபை இவர்களை அங்கீகரிக்கவில்லை. அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 இருந்து வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். அக்காலத்திலே அல்லது முற்காலத்திலே தேவனை அறியாதவர்களாய் இருந்தீர்கள், தேவனுக்கு தூரமாய் இருந்தீர்கள், துர்க்கிரியைகளை நடப்பித்தீர்கள் என்று சொல்லியெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதும் யூத கிறிஸ்துவர்கள் இவர்களை திருச்சபையில் அங்கீகரிக்கவில்லை. இவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் மத்தியில் நீங்கள் யூதர்களாக அல்லது யூத யூதர்களாக இருக்கணும்னா விருத்த சேதனம் கட்டாயம் என்பதை அவர்கள் போதித்து கொண்டிருந்தார்கள். இந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் அநேக ரட்சிக்கப்பட்டவர்களும் பின்வாங்கி போகக்கூடிய சூழலில் காணப்பட்டார்கள். இப்படி யூதர்கள் புறஜாதியினரை பகைத்தார்கள். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே பகை. அதுதான் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. யார் இந்த இரு திறத்தார்? யூதர், யூத குழுக்கள், யூதர் சமாரியர், யூதர் புறஜாதியார். இந்த இரு திறத்தாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒன்றாக்கும் பொருட்டு, இந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும் பொருட்டு, சமாதானத்தை ஏற்படுத்தும் பொருட்டு, பிரிவினையை அழிக்கும் பொருட்டு, பகையை அழிக்கும் பொருட்டு எபேசியர் 2:14 வாசிக்கிறோம். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நம்முடைய சமாதான காரணரானார். எப்படி சமாதான காரணரானார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதின் நிமித்தம் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவர். அந்த நடுசுவர் என்பது அங்கே போடப்பட்டிருக்க படத்தில் உங்களுக்கு தெரியும். எருசலேம் தேவாலயம் அல்லது இயேசுவின் காலத்திய தேவாலயம், பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவாலயத்தின் அமைப்பு, யார் யார் எங்கெங்கு நிற்க வேண்டும், எல்லாருமே தேவனை சந்திக்கக்கூடிய இடத்திற்கு போக முடியாது. அதுதான் இன்றைக்கு பிற மதத்து தெய்வ வழிபாட்டிலேயும் கருவறை பிரகாரம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் என்று சொல்லி கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பிரிவினையாக நின்ற நடுச்சுவர் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே பாருங்க, ஆலயமும் ஆலயத்தின் மதிலும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே பகை, பிரிவினை. இவர்களை பிரிப்பது, இவங்க ஆலயத்துக்கு உள்ளேயே போக முடியாது. அந்த காம்பவுண்ட், அந்த வளாகத்துக்குள்ளே தான் போக முடியும். பின்னாலேயும் முன்னாலேயும் இடம் விட்டுருக்கிறாங்க, அங்கே தான் புறஜாதிகள் இருக்க முடியும். அதை தவிர்த்து உள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது.
அவர்கள் தீட்டானவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாலும் அவர்கள் முழுமையாய் அங்கீகரிக்கப்படவில்லை. அதைத்தான் 2 பிரகாரத்திலையும் பார்க்கிறோம். இந்த பக்கமோ அந்த பக்கமோ புறஜாதியாருடைய பிரகாரம் இவர்களுக்கு நடுவே இருந்த பிரிவினையாகிய சுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தகர்த்து போட்டார். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் சமாரியரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியாது, பெண்கள் நெருங்கி சேர முடியாது, இஸ்ரவேலர்கள் நெருங்கி சேர முடியாது. பிரதான ஆசாரியர்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தேவனை தரிசிக்கவும், தேவனுடைய வார்த்தையில கேட்கவும், தேவனுடைய வார்த்தையில கேட்டு வந்து ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கல்வாரி சிலுவையில் பகையை சிலுவையினால் கொன்று இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி, வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி, பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி, சாதாரண ஜனம் ஆசாரியர்கள் எல்லோரையும் ஒன்றாக்கி, தேவன் தம்முடைய பார்வையில் தம்முடைய பிள்ளைகளாகவே அவர் பார்த்தார். அதைத்தான் யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவன் சமாரியனாய் இருந்தாலும், கிரேக்கனாய் இருந்தாலும், புறஜாதியானாய் இருந்தாலும், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்தது கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தமே. இப்போ இன்றைக்கு இவ்வளவு காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால், பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை பெற்று இன்றைக்கு 30 நாட்களோ 40 நாட்களோ உபவாச காலங்கள், தபசு காலங்கள், லெந்து காலங்கள் என்று சொல்லி அனுசரிக்கக்கூடிய இந்த நாட்களில் திருச்சபைக்குள் பகை இருக்குமானால், குடும்பத்திற்குள் பகை இருக்குமானால், சமுதாயத்திற்குள் பகை இருக்குமானால், மீண்டும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அது சமானமாய் காணப்படுகிறது. இப்போ இந்த உபவாச நாட்களில் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற பகை என்ன? நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற பகை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற பகை கர்த்தருடைய பந்திக்கு நம்மை தகுதியாக்காது. நமக்குள் குடிக்கொண்டிருக்கிற பகை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆகவே உபவாச காலத்தை உச்சிதமாய் கொண்டாடுகிற திருச்சபை, உபவாச காலங்களை உச்சிதமாய் கொண்டாடக்கூடிய விசுவாசிகள், உபவாச நாட்களை உச்சிதமாய் கொண்டாடக்கூடிய திருச்சபையின் தலைவர்கள், இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து சிந்திக்கக்கூடியது நமக்குள் எதை குறித்ததான பகை, எப்படிப்பட்ட பிரிவினைகள், நம்முடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற பகை என்ன, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை என்ன, எல்லாவற்றையும் கலைந்து கர்த்தரிடத்தில் திரும்புகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்ட சகல ஆசீர்வாதங்களும் குடும்பத்திற்குள் உண்டாகும், திருச்சபைக்குள் உண்டாகும், சமுதாயத்திற்குள் உண்டாகும், தேசத்திற்குள் உண்டாகும். அப்படி இல்லாம நம்ம என்னத்தான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும் நம்ம வாசிச்சு முடிச்சிடலாம். 12வது வசனம், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றொருளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். யூதர் யூத குழுக்கள், யூதர் சமாரியர், யூதர் புறஜாதியர், இவர்கள் எல்லோரையும் குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13வது வசனத்தில், இன்றைக்கு நீங்களும் நானும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம எதனால இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில் நமக்காய் சிந்தப்பட்டதினால் ரட்சிப்பை பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிற நமக்குள் பிரிவினையோ பகையோ இருக்கக்கூடாது என்பதுதான் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 14, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, எப்படி சமாதான காரணரானார்? ரோம வழக்கத்தின்படி சிலுவை மரண தண்டனை என்பது கொடூரமானது. அப்படிப்பட்டதான மரண தண்டனையை நம்முடைய பகையை களையும் பொருட்டு, நம்மை சமாதானமாக்கும் பொருட்டு அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு பிரிந்து கிடந்த சபைகள், பிரிந்து கிடந்த சமுதாயம், பிரிந்து கிடந்த தேசம் அனைத்தையும் ஒன்றாக்கும் பொருட்டு அவர் நடுச்சுவரை, தேவாலயத்திற்குள் காணப்பட்ட பிரிவினைகள் எல்லாவற்றையும் கலைந்து அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை கொடுத்தார்.
15வது வசனம், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை யூத குழுக்கள் இடத்துல அதிகமாய் பேசப்பட்டது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கு இருக்குமானால் அதன்படி நாம் செய்ய முடியாது, வாழ முடியாது. அவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். இப்படி வெற்றி சிறந்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி அவருக்கு முன்பதாக ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, யூத குழுவினரிடையே காணப்பட்ட பகை 400 ஆண்டுகள், சுமார் 400 ஆண்டுகள் யூத குழுக்களிடையே பகை காணப்பட்டது. யூதர் சமாரியரிடத்திலே காணப்பட்ட பகை சுமார் 750 ஆண்டுகள் இந்த பகை காணப்பட்டது. யூதர் புறஜாதியார் இடத்துல காணப்பட்ட பகை பிரிவினை சுமார் 4000 ஆண்டுகள் இந்த பகை பிரிவினைகள் காணப்பட்டது. இவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்கும் பொருட்டு சிலுவையினால் அவர் கொன்று அழித்து எல்லோரையும் ஒரு திறத்தாராக ஆக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்படி அவர் வெற்றி சிறந்து நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படி சமாதானத்தை பெற்றிருக்கிற குடும்பங்களில் பகை பிரிவினை இருக்கக்கூடாது. அப்படி சமாதானத்தை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயத்தில் பகை பிரிவினை இருக்கக்கூடாது. அப்படி சமாதானத்தை பெற்றிருக்கிற திருச்சபைகளில் பகை பிரிவினை இருக்கக்கூடாது. அப்படி சமாதானத்தை பெற்றிருக்கிற தேசத்தில் பகை பிரிவினை இருக்கக்கூடாது. இறுதியாக ஒரு வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தான் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆக பகை என்பது தேவனுக்கு அது பகையாய் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கும் பகைக்கக்கூடியவர்களாய், பிரிவினை பார்க்கக்கூடியவர்களாய், ஜாதி பிரிவினைகள், நிற பிரிவினைகள், இனப்பிரிவினைகள், உயர்வு தாழ்வு, பணக்காரன் ஏழை என்கிறதான பிரிவினைகள், படித்தவர்கள் படியாதவர்கள் என்கிறதான பிரிவினைகள், இப்படியெல்லாம் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. அது இன்றைக்கு நம்முடைய மத்தியிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உபவாச நாட்களை அனுசரிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தேசத்தையும் சீராக்கக்கூடிய அல்லது சீரழிக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கூட ஒப்புரவாகுவோம். அப்படி ஒப்புரவாகிற பொழுது அவர் நமக்காய் மரித்ததற்கான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லோரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எங்களிடையே, எங்களுடைய குடும்பங்களிடையே, எங்களுடைய திருச்சபையினிடையே, எங்களுடைய சமுதாயத்தினிடையே, எங்களுடைய தேசத்தினிடையே ஆண்டவரே காணப்படக்கூடிய பகை, விரோதங்கள், பிரிவினைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு திறத்தாராய் நின்று, நாங்கள் ஒரு திறத்தாராய் வாழும்படிக்கு நீர் உலகத்தில் வெளிப்பட்டீர். நாங்கள் ஒரு திறத்தாராய் வாழும்படிக்கு கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் ஐயா. அப்படியாய் நாங்கள் ஜீவனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த சமாதானத்தினால, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த சந்தோஷத்தினால, ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பினால இன்றைக்கு தேவனுடைய திருச்சபைக்குள் நாம் வந்து நிற்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சீர்தூக்கி பார்த்து, உடைய குடும்பங்களில் யார் யார் இடத்துல பகை உண்டாய் இருக்கிறது, உடைய குடும்பங்களில் எங்கெங்கே பிரிவினை உண்டாய் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கூட ஒப்புரவாகுவோம். இறுதியான சுபத்தை பாஸ்டம் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 3வது மாதத்தை கூட இந்த வருடத்திலே காண கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்களெல்லாம் கோவிட் என்றும் மற்ற வியாதிகள் என்றும் எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பேர்கள் அவஸ்தைப்பட்டார்கள். கர்த்தாவே, அவை எல்லாவற்றிலிருந்தும் படிப்படியாக எங்களை விடுதலையாக்கின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் விடுதலையோடு வந்து உம்மை தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் கர்த்தாவே எவ்வளவு உண்மையானவைகள். கர்த்தாவே, யூதர்கள், ஆண்டவரே, சமாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இன்னும் புறஜாதியார் என்று எத்தனையோ பிரிவுகள் இன்றும் கூட கர்த்தாவே சபைகளிலே எவ்வளவோ பிரிவினைகள் இருக்கிறது. ஜாதி பிரிவினைகள், நிறப்பிரிவினைகள், படிப்பு பிரிவினைகள், ஆண்டவரே கர்த்தாவே மாவட்ட பிரிவினைகள் என்று எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உமது ஜீவனை தந்து
ஆண்டவரே எவ்வளவு கத்தாவே விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் கத்தாவே. நாங்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்த சமயத்திலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கின நீர் ஆண்டவரே எவ்வளவு உன்னதராய் இருந்தீர். எல்லாவற்றையும் கத்தாவை இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினவர் நீர் அல்லவோ, அந்த சிலுவை அல்லவோ. ஆகினாலே கத்தாவே இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் உம்மை நினைக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நினைத்து நாங்கள் கத்தாவே ஒன்றாக கத்தாவே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நாங்கள் உமக்கேற்க நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாரும். நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தந்துள்ளும். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமது பந்தியிலே கலந்து கொண்டோம். எத்தனை பேர் கத்தாவே ஆண்டவரே உம்மை உண்மையாக கத்தாவே அந்த பந்தியிலே பரிசுத்தத்தோடு கலந்து கொண்டார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் குற்றங்களை மன்னிக்கிறவர் குற்றங்களை மன்னித்தள்ளும். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து சியோனிலே காணப்பட கிருபை தாரும். எப்பொழுதும் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, கொண்டு வந்த ஜனங்களுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களோடும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இப்பொழுதும் சமாதானத்தோடும் இந்த ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமாதானம் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.